ராஜா கவனமா வாக்கு சாவடிக்கு முன்னாடி ஒரு டிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க. அதில் நின்றுக்கிட்டு திட்டு ஓட்டு போடுறோன்னா லபக், செத்து போந்து போதா லபக், பிடிச்சி பிடிச்சி இழுத்து வைக்கணும். நான் இப்படி தான் பேசுவேன், எனக்கு இலக்கணமாலாம் பேச தெரியாது, இப்படி தான் பேசுவேன். ஏன்னா நான் வந்து ஸ்லம்மு, நான் இப்படி தான் பேசுவேன். ஒருத்தர் சொன்னார், ஒடியாந்தார் பூத்துக்குள்ள, ஐயா என் பொண்டாட்டி பேர் அமராவதி, ஓட்டு போட்டுச்ச பாரு, இப்போதான் போட்டு போச்சு. ஐயோ அப்படின்ச்சு. என்னன்னு கேட்டால் 4 வருஷம் ஆச்சு அது செத்து. ஆனால் எலெக்ஷன் அப்போ கரெக்டாக ஓட்டு போட்டு என்னை பார்க்காம கூட போதியா அப்படின்னு சொல்லி அழுகுறான். இதை எங்கே போய் சொல்கிறது? இந்த எஸ்ஐஆர் இதை சரி பண்ணிடுமா? அமராவதியை சேர்த்து அம்பிகாவதியோடு இணைத்துடுமா? சொல்லுங்க. இந்த 75 வருஷம் பவள விழா, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, தமிழினம், மக்களினம், சமுதாயம், தமிழ் மொழி, ஒன்றுமே வழங்காது சொன்னதுக்கே. எத்தனை டாபிக் சொன்னாங்களோ அது அவங்களுக்கே வழங்காது. எல்லாம் சொல்லின்னு வருவாங்க. சொல்லிட்டு உடன்பிறப்பே எழுந்து வா, எழுந்து உடன்பிறப்பு வருவான், உழைப்பான், ஓட்டு போடுவான், எல்லா தில்லாலங்கடி வேலையும் செய்வான். ஆனால் பொழிக்கிறது கோபாலபுர குடும்பம். அந்த உடன்பிறப்பை அதை புரிஞ்சுக்கணும்ல, ஏன் புரிஞ்சுக்க மாட்டுது? அதுதான் எனக்கு வேதனையாக இருக்குது. நான் இந்த அப்பா இருக்கிறாரு, அப்பா சொன்ன கூட தப்புன்னு சொல்லுவாரோ? அப்பா ஒன்றும் தப்பான வார்த்தை இல்லையே. இல்லை அப்பா, அப்பா எங்கள் அண்ணன் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கப்பா, அப்பா எங்கள் அண்ணன் சொல்கிறத கேளுங்கப்பா, நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா எங்கள் அண்ணன் ஏன்பா வர போகிறாரு? நீங்கள் எதுவும் செய்யா தொட்டு தானப்பா எங்கள் அண்ணன் வந்து இதை ஏன் செய்யலைன்னு தான் கேட்குறாரு. உங்களை தப்பாக ஒன்றும் கேட்கல, ஏன் செய்யலை, இதை செய்யுங்க. நீங்கள் உங்கள் வேலையை செஞ்சால் நாங்கள் எங்கள் வேலையை பாதுன்னு போயின்னே இருப்போம். செய்யா தொட்டு கேட்குறாரு. அதை ஏன் நீங்கள் தப்பாகவே புரிஞ்சுக்கிறீங்க? எஸ்ஆர் மட்டும் அப்படியே ஜுடு 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 அப்படியே சூடு கண்டு போன மாதிரி ஓடி போய் நிற்கிறீங்க. இதெல்லாம் ஏன் உங்களுக்கு புரியல?